ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தாள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் வைஸ் மேக்ஸில் இன்னைக்கு 3வது டாப்பிக்கில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஃபைனல் மாடல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 2 மாடல் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதான் நம்ம போடக்கூடிய ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் ஃபைனல் மாடல். ஓகேவா? ஸோ இந்த மாடலோட நம்ம வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனே முடிக்கிறோம். சரியா? அது விகிதம் மற்றும் விகித சமத்தை. ஓகேவா? ஸோ போன மாடலுக்கு உண்டான ஹோம்வொர்க் சம்க்குள்ள ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 35. ஓகேவா? அடுத்தது 2வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி 4. 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி 4400. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஒரு பள்ளியில் 800 மாணவர்களும் மற்றும் 25 ஆசிரியர்களும் உள்ளனர். மாணவர் எண்ணிக்கை 960 ஆகும். ஆனால் மாணவர் மற்றும் ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும்? ஓகே, என்னன்னா ஒரு பள்ளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 800 மாணவர் இருக்காங்க. அப்போ 800 மாணவருக்கு ஃபர்ஸ்ட் 25 ஆசிரியர் இருந்திருக்காங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா மாணவரோட எண்ணிக்கை வந்து 960 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாணவரோட எண்ணிக்கை என்னது 960 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது அப்போ ஆசிரியர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியருடைய விகிதம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னும் போது அப்போ எவ்வளோ மாணவர்கள் கூட சேர்க்கணும், எவ்வளோ ஆசிரியர்களை வந்து நம்ம வந்து வேலைக்கு எடுக்கணும் அப்படின்றத இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ விகிதம் மாறாமல் அப்படின்னும் போது இது என்ன அப்படின்னா விகித சமக்கணக்கு தான். ஓகேவா? அப்போது 800 மாணவருக்கு 25 ஆசிரியர் இருந்தாங்க. அப்போது 960 மாணவருக்கு எத்தனை ஆசிரியர் இருப்பாங்க? ஓகே, ஏன்னா இதனுடைய விகிதமும் சமம் சொல்லிட்டாங்க. ஓகே, அப்புறம் என்ன பண்ணலாம், அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? பாருங்க, அப்போ லாஸ்டோட பெருக்கணும், சென்டரோட பெருக்கணும். அப்போது 800 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 960. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 960 டிவைடட் பை 800. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ. வேறு என்ன அடிக்கலாம்? சரி, 1 ஜீரோ தானே, 960 தானே. அப்போ 1 ஜீரோ, ஒரு நிமிஷம் இருங்க, 900 போட்டேன், 960பா. 960 800, 1 ஜீரோக்கு 1 ஜீரோ, 18 80, 12 I2 10, 6 4 5 5 30. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை ஆசிரியர்கள் அப்படின்னா என்ன பண்ணோம், 30 போடலாம். ஆனால் இன்னும் தானே கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி அந்த ஸ்கூலில் 25 ஆசிரியர் இருக்காங்க. ஆல்ரெடி அந்த ஸ்கூலில் 25 ஆசிரியர்கள் இருக்காங்க. ஓகேவா? அப்போ இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் அப்படின்னா இப்போ மொத்தமாக நமக்கு 30 பேர் தேவை. அப்போ இன்னும் எத்தனை பேர் சேர்த்தா போதும்? 5 ஆசிரியர்கள் நியமிச்சா போதும். ஏன்னா இந்த கணக்கு நம்ம 30ன்னு ஆன்சர் போட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, மாணவர் ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்னும் 5 பேர், இன்னும் ஆல்ரெடி 25 பேர் இருக்காங்க, இன்னும் ஒரு 5 பேர் சேர்த்தோம் அப்படின்னா அந்த 960 மாணவர்களுக்கு உண்டான சரியான விகிதத்தில் அமையக்கூடிய ஆசிரியர் நமக்கு கிடைச்சிருவாங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். டெல்லி போட்டோம் அப்படின்னா கணக்கு தப்பு. சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பாருங்க. ரமேஷும் மீனாவும் 25,000ஐ 3:2 என்ற விதத்தில் பிரித்து கொண்டனர். அதன் பிறகு ஒவ்வொருவரும் தன் பங்கில் ரூபாய் 5,000 முதலீடு செய்கின்றனர். தற்போது மீனாவும் ரமேஷுக்கும் உள்ள பங்கின் புதிய விகிதம் என்ன? ரமேஷ் மீனா 2 பேர் இருப்பான். அவங்க என்ன பண்ணா 25,000 ரூபாய் பிரிச்சுக்கிறாங்க. ரமேஷ் மீனா. ஓகேவா? ரமேஷுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பங்கு, மீனாவுக்கு 2 பங்கு. ஆக மொத்தம் எவ்வளோ? 5 பங்கு. அப்போ அந்த 5 பங்குன்றது மொத்த பங்கு. 25,000 போது ஒரு பங்கு எவ்வளோ வரும்? 5,000. ஓகே, அப்போ அந்த 5,000 போட்டோம் அப்படின்னா ரமேஷ்க்கு ஆக்சுவலாக எவ்வளோ பங்கு, மீனாக்கு எவ்வளோ பங்கு கிடைச்சிருமா? இப்போ இருக்க என்ன கிடைக்கும்? 3 5 15,000 ரமேஷுக்கு, 2 10 10,000 மீனாக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, அதன் பிறகு ஒவ்வொரும் தன் பங்கில் 5,000 முதலீடு செய்கிறாங்க. 5,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆல்ரெடி 5,000, இப்போ ரமேஷுக்கு 5,000 சேர்ந்தா அப்படின்னா 20,000. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
மீனாக்கு வந்து பார்த்தோன்னா 10,000, இப்போ 5,000 முதலீடு. ஏன்னா ஒவ்வொருவருன்றாங்க, அப்போ 5,000. ஓகே, தற்போது மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள பங்கின் விகிதம் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், அது ரேஷியோ பண்ணலாமா? 3 0க்கு 3 0 காலி, 3 5 4 5 20. இப்போ 4:3. ஓகேவா? இவங்க கொடுத்துருக்குது, நாம் கண்டுபிடித்து வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் மீனா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்மள, தற்போது மீனாவுக்கும் ரமேஷுக்கும். அப்போனா இப்போ நான் ஃபஸ்ட்டு மீனா அப்புறம் ரமேஷ். அப்போ 3:4 இருக்கா பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 3:4. ஓகே, நம்ம அந்த கணக்கு சரியாக படிக்கல அப்படின்னா ஆப்ஷன் ஏ இப்போ 4:3 போட்டு வந்துடும். ஆனால் அவங்க என்ன வந்திருக்கு, நமக்கு 3:4 தான் ஆன்சராக வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க கேட்டது வந்து மீனாவும் ரமேஷும். அப்போ மீனா தான் ஃபஸ்ட்டு போடணும். மீனாவுக்கு வந்து 3 பங்கு தான் கிடைச்சிருக்கு, ரமேஷுக்கு தான் 4 பங்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு, இரு எண்களின் கூடுதல் 40, அவற்றின் வேறுபாடு 4 எனில் அவ்வெண்களின் விகிதம் என்ன? 2 எண்கள், அந்த 2 எண் என்னன்னு தெரியாது. ஒரு எண் எக்ஸ் வச்சுக்கலாம், இன்னொரு ஒய் வச்சுக்கலாம். 2 எண்களின் கூடுதல் எவ்வளவா? 40. அதே மாதிரி 2 அவற்றின் வேறுபாடு 4 அப்படின்னும் போது வேறுபாடானது மைனஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. அப்போ அப்படின்னும் போது ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ஈக்குவல் டு இங்கே வரும் 44. அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படின்னா 24 எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ 22. இதை நம்ம ஈக்குவேஷன் இது 1 இது 2ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 22 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 40 அப்படின்னா y is equal to 40 minus 22. அப்போ y உடைய வேல்யூ 18. அவங்க என்ன கேட்குறாங்க, வெண்கோட விகிதம். அப்போது x is to y அப்படின்னும் போது x வந்து 22, y வந்து 18. எந்த வாய்ப்பாடில் போடலாம்? 2ஆல் போட்டோம் அப்படின்னா 11 2 22, 9 2 18, 11:9 இருக்கா பாருங்க. இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. அவ்வளோதான். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், சமன்பாட்டில் போட்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை ரெண்டுத்தையும் மேலும் சுருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்க, 3 எண்களின் விகிதம் முறையே 3:4:7, மேலும் அவற்றின் பெருக்கல் பலன் 18,144 எனில் அவ்வெண்கள் என்ன? 3 எண்களுடைய விகிதம்பா, ரேஷியோ கொடுத்துறாங்க. இது 3:4:7. அப்போ அது எண்களுக்கு என்ன பண்ணோம், கூட எக்ஸஸ் சேர்த்தணும். ஏதாவது பொதுவான எண்ணால் வகுக்கப்பட்டு தான் அந்த ரேஷியோ கிடைச்சிருக்கும். அப்போ அந்த பொதுவான எண்ணால் பெருக்கும்போது என்ன கிடைச்சிடும் நமக்கு, அந்த எண்ணே கிடைச்சிடும். ஓகே, அந்த 3 எண்களுடைய பெருக்கல் பலன் எவ்வளவா? 18,144. அப்போ 3x இன்ட்டு 4x இன்ட்டு 7x ஈக்குவல் டு 18,144 வருமா? அப்போ நம்மளாம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் வந்துடுமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப். இப்போ 4 3 4 12 84 ஈக்குவல் டு 18,144. இப்போ நம்ம எக்ஸ் கியூப் வெளியே கொண்டு அப்படின்னா 144 டிவைடட் பை 84. ஏன்னா பெருக்கில் இருக்கிற 84 ஈக்குவல் வச்சா வகுத்தில் ஆகிடும். இப்போ அடிக்கலாமா? ஃபஸ்ட் என்ன படிக்கலாம், 7ஆம் படிப்போம். 1 7 7 14, இங்கே 7 14 மீதி 4, 5 35 மீதி 6, 9 63 மீதி 2 1 7 14. அடுத்து எந்த வாய்ப்பு அடிக்கலாம்? 12ஆம் அடிக்கலாமா? அடித்தோம் அப்படின்னா 24 மீதி 1 19, ஒவ்வொரு 12 மீதி 6, ஒவ்வொரு 12 19ல் மீதி 7. அப்போ 7 ஒரு 2 72, 6 72. அப்போ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 216. அப்போ எக்ஸ் என்ன வரும்? அப்போ 216க்கு நாம் வந்து கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 6 வரும். ஏன்னா 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 போட்டோம் 6 36, 36 இன்ட்டு 6 216. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னது? 6. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? அவங்க என்ன கேட்குறாங்க, 3 எண்கள் வெண்கள்னு கேட்குறாங்க. அப்போ 3x. அப்புறம் வரும் 3 18, 4x 4 24, 7x 7 42. ஓகேவா? அப்போ 18 ஒரு எண், இன்னொரு எண் 24, இன்னொரு எண் 42பா. இது இருக்கா பாருங்க. சூப்பர், ஆன்சர் ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து பாருங்க, ஒரு மனிதன் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறான். ஒரு மேசையின் விலை 50ம் ஒரு நாற்காலியின் விலை 40ம் வாங்குகிறான் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசைகளின் விலையின் விகிதத்தை காண்க. ஒரு மனுஷன் என்ன பண்ணாருன்னா 500 ரூபாய் செலவு பண்ணாருப்பா. செலவு பண்ணி 12 மேஜை மற்றும் நாற்காலி வாங்குறாரு.
அப்போ நம்ம மேஜையை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், நாற்காலியை ஒய்னு வச்சுக்கலாம். இங்கே போகலாமா? 2 சேர்த்து மொத்தம் எத்தனை வாங்குறாரு? 12 வாங்குறாரு. ஓகேவா? இப்போ மேஜைக்கு வந்து எவ்வளோ? 50 ரூபா. நாற்காலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா செலவு பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ மேஜையோட மதிப்பு வந்து எக்ஸ் அப்படின்னா அப்போ என்னது 50x ப்ளஸ் 40y ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா இப்போ விலையோடு கூட்டும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? அந்த 12 மேஜை மற்றும் நாற்காலியை கூட்டும்போது எவ்வளோ ஆகுதுன்னா செலவு வந்து 500 ரூபா ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து சமப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 4 பெருக்கலாமா? 4 பெருக்கம் 40x ப்ளஸ் 40y ஈக்குவல் டு 4 48 480. இப்போ 40y இப்போ நம்ம மைனஸ் குறி மாற்றணும் அப்படின்னா கீழே 40 ப்ளஸ் 40க்கு மைனஸ் 40 கேன்சல் ஆகிடும். 50x 40x போச்சுன்னா மீதி 10x ஈக்குவல் டு இதில் ஒரு 480 20பா. அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னது? 2. அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிட்யூட் 1ல் பதிலாமா சமன்பாடு 1ல். அப்போது x 2 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. அப்போ நம்ம ஒய் தான் தேவை அப்படின்னா 10. அவங்க என்ன கேட்குறாங்க? நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை காண்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படிங்கும்போது பாருங்க, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 10. அப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் டு 10. 2 பொதுவாக 2 படித்தோம் அப்படின்னா O2 2 I2 10. ஓகேவா? இதான் அவங்க நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ. இப்போது நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நாம் கண்டுபிடிச்சது மேசை மற்றும் நாற்காலியின் விகிதம். ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க நாற்காலி மற்றும் மேசை. அப்போ திருப்பி போடணும். அப்போ 1:5ன்றது 5:1 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஒரு பையன் ரூபாய் 50, ரூபாய் 20, ரூபாய் 10 நோட்டுகளை 2:3:4 என்ற விகிதத்தில் வைத்திருக்கிறான். அவனிடம் மொத்தமாக 8000 இருந்தால் அவனிடம் எத்தனை 100 நோட்டுகள் இருக்கும்? சரியா? 10 ரூபாய் நோட்டுகள் இருக்கும். அதான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ ஒரு பையன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா நோட்டு இருக்குது, 20 ரூபாய் நோட்டு இருக்குது, 10 ரூபா நோட்டு இருக்குது. ஓகே, மொத்தமாக அவன்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னா 8000 ரூபாய் இருக்குது. அது எந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கான் அப்படின்னா 2:3:4 ரேஷியோவில் எடுத்திருக்கான். ஓகேவா? இப்போ 2:3:4 அப்படின்னும் போது இப்போ 2 பங்கு எவ்வளோ? 50 ரூபா நோட்டு. அப்போ 5 10. அடுத்தது 3 பங்கு வந்து பார்த்தா 20 நோட்டு. 3 2 6 60. அடுத்து 4 ரூபா 10 ரூபா நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ 4 பை 40. அப்போ நம்ம சேர்த்த எவ்வளோ கிடைக்குது? 200 ரூபா. அப்போ ஒரு பங்கு நம்ம சேர்க்கும்போது 200 கிடைக்குதுங்களா? அப்போது நம்ம 8000 மொத்தம். அப்போ 8000ல் 200 பங்குன்றது எவ்வளோ வருதுன்றது பார்த்தோம் அப்படின்னா 4 8 40 40 பங்குப்பா. ஓகேவா? ஸோ அப்போது இந்த எக்ஸோடைய வேல்யூன்றது 40. நமக்கு என்ன தேவை? அவனிடம் எத்தனை 10 ரூபாய் நோட்டுகள்? அப்போது இந்த 40ன்றது எக்ஸோட வேல்யூ. அப்போ 4x அப்படின்னும் போது 4 × 40 1600. ஓகேவா? ஸோ அப்போ 2 × 40 80 × 50 ரூபா போட்டோம் அப்படின்னா 8 5 40 4000 ரூபா. அடுத்தது 3 × 40 3 4 12 × 20 ரூபா 12 24 2400. அடுத்து பாருங்கள் 4 × 40 40 160 வருமா? 160 × 10 1600. கூட்டினா 8000 வருதுங்களா? வருது. அப்போ நான் போட்ட கணக்கு கரெக்டாக. அவங்க என்ன கேட்குறாங்க? அவனிடம் எத்தனை 10 ரூபாய் நோட்டுகள் இருக்கும்? ஓகேவா? அப்போ எத்தனை 10 நோட்டு இருக்கும்? 4 × 40 160. இது வந்து 0 தான். 160 தான் வரும். ஆன்சர் 160. ஓகேவா? அப்போ அவங்ககிட்ட 10 ரூபா எவ்வளோ இருக்கும்? 160 இருக்கும். சரிங்களா? அதான் வச்சுக்கோங்க. இதுவே 5 ரூபா நோட்டு அப்படின்னா 50 ரூபா நோட்டுனா 80 இருக்கும். 20 ரூபா நோட்டா 120 இருக்கும். 10 ரூபா நோட்டா 160 இருக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டு மட்டும் கேட்டிருக்காங்க. 10 ரூபா நோட்டு மட்டும். சில இடங்களில் வந்து பார்த்தா 50 ரூபா நோட்டு கேட்கலாம், அல்லது 20 ரூபா நோட்டு கூட கேட்கலாம். சரியா?
அடுத்து பாருங்க, ஆனந்த் என்பவர் 7 மணி நேரத்தில் ரூபாய் 80ம், ராம் என்பவர் 12 மணி நேரத்தில் ரூபாய் 90ம் சம்பாதித்தால் அவர்கள் சம்பாதித்த தொகையின் விகிதம் என்ன? ஓகேவா? இப்போ ஆனந்த் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி நேரத்தில் எவ்வளோங்கிறாரு? 7 ஹவர்ஸில் 80. ஓகேவா? அடுத்த ராமன் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்தில் 90. ஓகே, அப்போது இங்கே நேரம் வந்து பொதுவாக இருக்கா? அப்போது 7 மணி நேரத்தில் 80ம் யார் இது? ஆனந்த். ராமன்ற வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்தில் 90 ரூபா சம்பாதிக்கிறது. இது கிராஸ் பண்ணிட்டு போனால் போதும் ஆன்சர் பா. அப்புறம் வரும் 80 × 12 7 × 900. 0க்கு 0, 3 4 3 9, 4 12, மீதி என்ன வரும்? 8 32, 7 3 21. இந்த மேலும் சுருக்க முடியுமா? எந்த ஆப்பில்? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 32:21 தான். ஓகேவா? ஸோ இதுமாரி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுத்து போடலாம், அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்கள் விருப்பம் தான். அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏ மற்றும் பியின் வருமானத்தின் விகிதங்கள் 5:4. இவர்களின் செலவுகளின் விகிதம் 3:2. ஒரு மாத இடைவெளியில் இவர்கள் இருவரும் தனித்தனியே ரூபாய் 1600 சேமித்தார்கள் எனில் பியின் மாத வருமானம் காண்க. போடலாமா? இங்கே பாருங்க, ஏ மற்றும் பி, ஸோ இவங்களுடைய வருமானம் 5:4. செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3:2. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி 1500 இவருக்கும் 1500 இவருக்கும் நிற்குது. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. ஏ மற்றும் பியின் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருமானத்துடைய விகிதமும் செலவுடைய விகிதமும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? சேமிப்பு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ மாத வருமானம் என்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ வருமானம் 5, இந்த என்ன பண்ணால் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் வருமானத்தை. செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது மீதி எவ்வளோ மாரி தான்? இப்போ வந்து வருமானம் 5 பங்கு வருதுன்னா அதில் 3 பங்கு செலவாயுது, மீதி வந்து 2 பங்கு தான் 1600 ரூபா. அதே மாதிரி தான் இங்கே வருமானம் 4 பங்கு, செலவு 2 பங்கு, மீதி 2 பங்குன்றது 1600 ரூபா. ஓகே, அப்போ எப்படி இதெல்லாம்? 5x - 3y. ஏன்னா இது வந்து வருமானத்தை செலவு கழிச்சா மீதி நம்ம இருக்கணும், மீதி எவ்வளோன்றது கிடைச்சிடும். சரியா? அப்போ 5x - 3x எவ்வளோ வேணும்? 1600 தான். அதே மாதிரி 4x - 3x, 2 y சொன்னால ஒய் போட்டு என்ன கிடைச்சிடும்? 1600. இப்போ நம்ம பொதுவாக அடிக்கிறாம என்ன வேல்யூ இருக்கா? 4:2 சாரி, எழுது சரியாக போடணும். ஏன்னா 5லேருந்து 3 பங்கு கழிக்கணும். இங்கே வந்து பார்த்தா 4 பங்குலேருந்து 2 பங்கு கழிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை 2 ஆப்பிளும் இதை 3 ஆப்பிளும் பண்ணால் தான் சம பங்கு நமக்கு கிடைக்கும். இருக்கலாமா? பெருக்கல் 3 சரி 2 I2 10 10x மைனஸ் 3 2 6 6y ஈக்குவல் டு 2 16 32. அடுத்தது 4 3 4 12 வருமா? 12x நாமும், ஏன்னா 3 தான் எல்லாத்தையும் பெருக்க சொல்லியிருக்கேன். அப்போ 4 12x மைனஸ் 2 6y ஈக்குவல் டு 1600 3 480 480 0. இப்போ நம்ம அடிக்கலாமா? மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல், மீதி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் 10 மைனஸ் 12 10 போச்சுன்னா மைனஸ் 2x ஈக்குவல் டு இங்கே மைனஸ் தான். மைனஸ் 4800ல் 3200 போச்சுன்னா 1 மட்டும் தான் மைனஸ் 9 பார்த்தீங்கன்னா கழிச்சா வரும் 16 மைனஸ் 1600. இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. 1 8 8 2 16 1 2 8 16 800. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 800. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? பியின் மாத வருமானம். பியோடைய மாத வருமானத்தை பார்த்தீங்கன்னா 4x. அப்போ x = 800னா 4xலாம் வரும் 4 32 3200. ஓகேவா? அதே வந்து பார்த்தீங்கன்னா
வருமானம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 5x 8 40 ஓகேப்பா. ஸோ அவ்வளோதான். அவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, பியோடைய சம்பளம் எவ்வளோ? 3200 சரிங்களா? ஸோ இந்த மாரி கணக்கு குடுத்தாங்க அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேஷியோலயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு போடக்கூடிய கணக்கு கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப ஏபியுடைய வருமான விகிதங்கள வந்து நம்ம போட்டுறோம். அதுக்கப்புறம் செலவு விகிதங்கள போடுறோம். அப்ப வருமானத்த செலவு கழிச்சா மீதி இருக்கிறது என்னது? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி தொகை தான். அதாவது நம்ம சேமிப்பு தொகை தானே. அப்ப சேமிப்பு தொகை அப்படின்னும்போது நான் என்ன பண்ணுவோம்? எக்ஸ், ஒய் வச்சுக்குவோம். ஓகேவா? வருமானத்துடைய விகிதத்த வந்து எக்ஸ்னும், ஆ செலவுடைய விகிதத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ அப்ப அப்படிங்கும்போது நம்ம வந்து எக்ஸ்லேருந்து ஒய்ய கழிச்சோம் அப்படின்னா 1500 கிடைக்குது. ஏன் அப்படின்னா வருமானத்துலருந்து செலவு கழிச்சா மீதி 1500 2 பேருக்கு வருதுன்னு சொல்ட்டாங்க. அதான் நம்ம 1600, 1500 போட்டுருக்கோம். சரியா? அப்போ வருமானத்த எக்ஸ்னும், செலவு வந்து ஒய்ன்னு வைக்கிறோம். அப்போ 5x - 3y = 1500, 4x - 2y = 1600. ஓகேவா? அப்ப நம்ம சமன்படுத்தணும் அப்படின்னா, எக்ஸ் வேல்யூ தெரியும். அந்த வேல்யூ எடுத்துட்டு போய் நம்ம சமப்படுத்தும்போது நமக்கு ஆன்ஸர் கிடைச்சிடும். ஓகேவா? ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா 3200 ஆன்ஸர் ஆப்ஷன் ஏ. ம். அவ்வளோதான்பா. அடுத்தது. ஸோ இன்னைக்கான ஹோம்வொர்க் சம் ஒரு 3 கணக்கு குடுத்துருக்கேன். இதுக்குண்டான ஆன்ஸர் என்னது கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கு. அதில மறக்காம ஆட் ஆயிக்கோங்க. சரிங்களா? தேங்க் யூ.